அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமனை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜராக உத்தரவிடப்பட்ட நிலையில் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். கூடுதல் டிஜிபி ஜெயராமனை தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆட்கடத்தல் வழக்கில் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் இந்த ஆட்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியோடு ஜெயராமன் பேசிய அந்த தொலைபேசி ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாக ஜெயராமன் தற்பொழுது பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் அவரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜெயராமன் அந்த விருப்ப ஓய்வு பெற்ற மகேஸ்வரி என்ற உதவி ஆய்வாளர் அவருக்கும் தான் இந்த பழக்கம் இருந்ததாகவும் அதன் மூலம்தான் ஜெகன்மூர்த்தியை அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அந்த தொடர்பில் தான் இந்த ஆட்கடத்தல் சம்பவமானது நடைபெற்றதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் ஒரு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி அவருடைய வாகனத்தை இந்த கடத்தலுக்கு நேரடியாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்த நிலையில் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் டிஜிபி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரையும் விசாரிக்க வேண்டும், அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜெயராமன் கூடுதல் டிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மகேஸ்வரியோடு ஜெயராமன் பேசியதற்கான ஆதாரம், ஜெகன்மூர்த்தியோடு பேசியதற்கான ஆதாரம் மட்டுமில்லாமல் அந்த வாகனத்தை கடத்தலுக்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் கடத்தப்பட்ட அந்த சிறுவன் அழைத்து செல்லப்பட்டிருக்கான். அந்த திருமணம் செய்து கொண்ட பெண்ணுடைய தந்தை அந்த வாகனத்தில் சென்றிருக்கார், மகேஸ்வரி அந்த வாகனத்தில் சென்றிருக்கார் என்ற ஆதாரங்களை காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்ததின் அடிப்படையில் அவரை கைது செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ஜெயராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக மருத்துவ பரிசோதனை எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அந்த வழக்குடைய விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்றத்தில் ஜெயராமன் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஜெயராமனிடம் காவல்துறை விசாரிப்பார்கள். அவருக்கும் இந்த காதல் விவகாரத்தில் அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு, ஜெகன்மூர்த்திக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, அந்த விருப்ப ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மகேஸ்வரிக்கும் ஜெயராமனுக்கும் என்ன தொடர்பு, என்ன காரணத்திற்காக அரசு வாகனத்தை அவருடைய சொந்த வாகனத்தை இந்த கடத்தல் சம்பவத்துக்கு கொடுத்தார் என்ற அடிப்படையிலும் ஏதாவது பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரிப்பார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் மருத்துவ பரிசோதனை மற்றும் விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை அடுத்த கட்டமாக சிறை அடைப்பதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. கோகுல், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சில கடுமையான எச்சரிக்கைகளையும் இரு தரப்புக்கும் விடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு காவல் அதிகாரியையும் சமமாக நடத்த முடியாது என்கிற சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது டிஜிபி சங்கர் ஜிவாலும் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன அங்கு நடவடிக்கைகள் இருக்கு? தொடர்ந்து இந்த வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது இந்த வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நீதிமன்ற வளாகமே ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும் போது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதி தெரிவித்திருந்தார். பல்வேறு விமர்சனங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் மீது வைத்திருந்தார். அதே நேரத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இது போன்ற ஒரு ஆட்கடத்தல் வழக்கில் அவருடைய வாகனத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். நேரடியாக இந்த வழக்கில் அவர் ஆஜராக வேண்டும், அவர் ஆஜராக விட்டால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று காலையில் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில்
இன்று பிற்பகல் நடைபெற்ற விசாரணையில் நேரடியாக ஜெயராமன் விசாரணைக்கு ஆஜராகிய நிலையிலும் அவரை கைது செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஏனென்றால் கூடுதல் தகவல்களை இந்த காவல்துறை தரப்புல நீதிபதி முன்பு தெரிவித்த நிலையில் அவரை கைது செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கார். ஒரு IPS அதிகாரி கைது என்ற நடவடிக்கையின் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இது உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டவர்களெல்லாம் தகவல் தெரிவிக்க வேண்டிய நிலையில டிஜிபி சங்கர் ஜிவாலும் இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிபதியுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை என்றும் அடுத்த கட்டமாக உள்துறை அதிகாரிகளுக்கு உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு IPS அதிகாரி ஒருவர் கைது என்ற நடவடிக்கை தகவலும் அவருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் டிஜிபி சங்கர் ஜிவால் சட்ட ஆலோசனைக்காக நீதிமன்ற வளாகத்திற்கும் வந்திருக்கார். அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் வழக்குடைய விசாரணை நடைபெற இருக்கிறது. வழக்குடைய விசாரணை என்பது பூவை ஜெகன்மூர்த்தியை முழுமையாக இந்த வழக்குடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் தனியாக செல்ல வேண்டும். வழக்கறிஞரை அழைத்து செல்லக்கூடாது, கட்சிக்காரர்களை அழைத்து செல்லக்கூடாது, கட்சிக்காரர்கள் அந்த விசாரணை நடைபெறக்கூடிய இடத்தில் கூடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவின் அடிப்படையில் நீதிபதி இந்த உத்தரவையும் இந்த வழக்குடைய விசாரணையும் நடத்தியிருக்கார். ஜெகன்மூர்த்தியும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே சென்றிருக்கார். ஜெயராமன் அடுத்த கட்டமாக காவல்துறையுடைய உயரதிகாரிகளுடைய மேற்பார்வையில் இந்த வழக்குடைய விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரவின் போது நீதிபதி முன்பு ADGP தரப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? வாகன பயன்பாடு ஒன்றுதான் அதற்கு ஆதாரமாக இருந்ததா? வேறு என்னென்ன விஷயங்கள் இருந்தது? பூவை ஜெகன்மூர்த்தியோடு ஜெயராமன் தொலைபேசியில் பேசிய ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மகேஸ்வரியும் ஜெயராமனும் பேசியதற்கான ஆதாரமும் ஜெகன்மூர்த்தி பேசியதற்கு பின்னர் தான் அந்த மகேஸ்வரி என்ற பெண்ணை ஜெயராமன் அறிமுகப்படுத்தி பூவை ஜெகன்மூர்த்திக்கு அறிமுகப்படுத்தி அதன் பின்னர் மகேஸ்வரி சந்தித்து இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தகவல் தெரிவித்தார்கள். ஆகவே ஜெகன்மூர்த்தியை இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தியது கூடுதல் டிஜிபி ஜெயராமன் என்ற வாதத்தை காவல்துறை தரப்பில் முன்வைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு அடுத்ததாக அவருடைய வாகனத்தை, அரசு வாகனத்தையே இந்த கடத்தல் சம்பவத்திற்கு அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், அதை பயன்படுத்த இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதற்கான CCTV காட்சிகள் எல்லாம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் அதே போல புகார்தாரர்கள் கூட காவல்துறையுடைய வாகனத்தில் தான் அழைத்து சென்றதாக தகவல் தெரிவித்த நிலையில் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஜெயராமனுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை உறுதி செய்து அதை நீதிபதி முன்பு தெரிவித்தார்கள். ஒரு காவல்துறை உயரதிகாரி இது போன்ற கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்தியது, இந்த கடத்தல் சம்பவத்திற்கு திட்டமிட்டு கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஜெயராமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கார். ஜெகன்மூர்த்தி நேரடியாக இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்று தெரிவித்தாலும் ஜெயராமனோடு பேசியிருக்கார், மகேஸ்வரியோடு பேசியிருக்கார் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் விசாரணையின் போது நீங்கள் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் கைது செய்வதற்கு தடை விதிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கார். விசாரணையில் ஜெகன்மூர்த்தியிடம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் காவல்துறை ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஜெகன்மூர்த்தியிடமும் காவல்துறை விசாரிப்பார்கள். விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஜெகன்மூர்த்தி தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவரை கைது செய்வதற்கு தடையில்லை என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்குடைய விசாரணை அடுத்த கட்ட விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒரு IPS அதிகாரி கைது என்ற தகவல் உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது சட்ட நிபுணர்களோடு இது குறித்து ஆலோசித்து அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், இதுல விருப்ப ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறாரா அல்லது இந்த கடத்தல் வழக்கில் அந்த வாகன பயன்பாட்டில் தொடர்புடையவராக இருக்கிறாரா? நிச்சயமாக அவர் மதுரையை சேர்ந்தவர் மகேஸ்வரி. மதுரையில் இருப்பதால் தேனி சேர்ந்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தோடு அவர் தொடர்பில் இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தனக்கு இருந்த பழக்கத்தின் அடிப்படையில் கூடுதல் டிஜிபி ஜெயராமனை அணுகி இந்த விவகாரத்தில் உதவி செய்ய கோரியதாகவும் அவர் நேரடியாக அந்த பகுதியுடைய புரட்சி பாரதம் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடம் அவர் இந்த மகேஸ்வரியை அறிமுகப்படுத்தியதாகவும் அதன் பின்னர் அவர்கள் இதை கடத்தி அந்த குடும்பத்தை மிரட்டியதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மகேஸ்வரி இதில் தொடர்பில் வருகிறார். மகேஸ்வரி
இருவரும் ஜெயராமன் தான் ஜெகன்மூர்த்தியை வந்து மகேஷ் சிதம்பரத்திற்கு அறிமுகப்படுத்தியதெல்லாம் காவல்துறை தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த அரசு வாகனத்தை, அவருடைய வாகனத்தை கொடுக்கும் அளவிற்கு ஜெயராமன் எதுக்கு இந்த வழக்கில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து இது குறித்தெல்லாம் காவல்துறை ஜெயராமனிடம் விசாரிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதில் வேறு ஏதாவது பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலும் விசாரிக்கப்படுகிறது. ஏனென்றால் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய தந்தையிடமிருந்து சில லட்சம் ரூபாயை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது யாருக்காக கொடுக்கப்பட வந்த பணம் என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரித்தார்கள். தொடர்ந்து ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்தியிடம் இது போன்ற கேள்விகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையும் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெகன்மூர்த்தியிடம் சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஜெகன்மூர்த்தியும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஜெயராமனிடம் அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்னர் ஒரு விரிவான அறிக்கையை அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணையின் போது காவல்துறை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலா, கோகுல் தொடர்ந்த இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். தற்போது நீதிபதியினுடைய உத்தரவை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் அங்கு ஒரு முக்கிய ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். என்ன அந்த ஆலோசனை விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது முதலில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகி இருந்தார். அதன்